உழுந்துட்டு ஹாய் மக்களே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமநாயக்கன்பட்டி திருவிழாக்கு போயிட்டு இருக்கோம். திருவிழாக்கு சரி வேற ரூட்ல போகலாம் அப்படின்னு காரில் முடிவு பண்ணி எங்கே வந்து மாட்டியிருக்கோன்னு பாருங்க, இருங்க காட்டுறேன். ஒத்தையடி பாதையில் வயிற்றாக்கில் ஒரு கார் வந்தாலே சம்பவம் ஆகிற மாதிரி நேர ரோடில் எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா லெஃப்டில் காமநாயக்கன்பட்டி ஊஞ்சல் தெரியுது. மாப்பிள்ளை சொல்கிறாரு பெரிய மனுஷர் அங்கே ஊஞ்சல் தெரியுதுன்னு. மாப்பிள்ள காத்தாடி நம்ம ரைட்டில் பார்த்துட்டு சொல்கிறோம் ஊஞ்சல் தெரியும். அது மாப்பிள்ள ஊஞ்சல் இல்லை காத்தாடி, அது அங்கே இல்லை லெஃப்டில் தெரியுதுன்னா லெஃப்டில் ஊஞ்சல் தெரியுது. அங்கனக்குள்ளே பக்கத்தில் வந்தாச்சு. ஏன்னா அங்கே போனோன்னு வைங்களேன், காருலாம் முன்னாடியே கொஞ்சம் நிப்பாட்டிடுவாங்க, கொஞ்சம் கஷ்டம் பார்க்கிங்கு. அதான் வேறு ரூட்டை பிடிக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்படி ஒரு ரூட்டில் அது கோர்த்து விடும் தெரியாமல் போச்சப்பா. சரி ரைட்டு வாங்க உள்ளே போயிட்டு காட்டுறோம் காமநாயக்கன்பட்டி தெரியல. ஆமாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல. பேசுவாங்கல்ல அந்த இதை பேசுகிற மாதிரி இதை வருஷம் கடந்து பேசுவாங்க. சரி ரைட்டு போவோம். ரூட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்னமோ கடக்கு பயங்கரமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, சத்தமாக த்ரில்லிங்காக இருக்குது. போய்கொண்டே இருக்கிறோம். அட்வென்ச்சர் ட்ரிப்பு உள்ள போயிட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். 5 கரும்பு வேண்டாம், ஐஸ் வேண்டாம், ஐஸ் வேண்டாம். நாங்கள் குடிங்க என்ஜாய். களத்தில் இறங்கிட்டோம். முதல்ல கரும்புச்சாறில் மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். கரும்புச்சாறு குடிக்க இருந்தாச்சு. அந்த இருட்டில் அந்த புகையில் வந்த பயத்தில் தண்ணி தாங்க இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவலு. அது எங்கே போய் முடிய போகுது என்னன்னு தெரியாமல் அது அந்த காட்டு பகுதியில் எய்த்தாக்கில் எந்த வண்டி வந்தாலும் அடியில் பள்ளம். அந்த வரல 3 தான் வந்திருக்கு, 2 தானே வந்திருக்கு, 3 வேணும், 2 தான் வந்திருக்கு, மொத்தம் 5. போகிறோம். ஐஸ் ஆல்ரெடி போட்டு வச்சு தான் இருக்கு போல. இப்போ பொறுக்காய்ச்சி நமக்கு பின்னாடியே தான் பொறுக்காய்ச்சி இருக்கு. தெம்பா இருக்கிற ஜூஸை குடிச்சிட்டு முதல்ல வந்து நம்ம வந்து சோத்து மிட்டாய், சீனி மிட்டாய் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் சாப்பிடுவோம். சோத்துக்கு சித்த பயிலுக்கு நினச்சிடாங்க, அது நல்லா இருக்கும். அது சாப்பிட்றக்க கொஞ்சம் நனைஞ்சு போட்டிருக்குனே ஈரமா ஈரம் டேப்பு இல்லை. கணிச்சத்த பயில சேப்பை காணுங்க. சரி வாங்க போ. எனக்கு தானே கடையில் காசு எடுத்து கொடுக்கணும், அதுக்குதான் அதை வந்து நாங்கள் பர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். மேலே தான் இருக்கணும். வாங்க போ. இப்போ எங்கே பொருட்காட்சிக்குள்ளே போகுமா இல்லை கடையில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுமா? பொருட்காட்சிக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இது பண்ணுமா? வாங்க பொருட்காட்சியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறோம். நம்ம மாதா கோயிலில் பொருட்காட்சி போட்டிருப்பாங்கல்ல, அதில் பாதி டீம் கிளப்பி வந்து இங்கே போட்டுருவாங்க. கொஞ்சம் அது அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். அங்கே திருவிழா முடிய இங்கே பொடி ஏற்றோம், இங்கே திருவிழா அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க போலங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படி வரிசையாக அடுத்தடுத்துன்னு வரும். எல்லா மக்களும் எல்லா ஊருக்கும் போவாங்க, கரெக்டாக இருக்கும். இன் டைம் நாங்கள் வந்து நம்ம காரில், ஆனால் அல்கசார் எங்கள் கார் இருக்குல்ல, அதில் வந்து ரிவ்யூ கொடுத்தவங்களாம் பின்னாடி சீட்டில் 2 பேர் 7 சீட்ரு. ஆமாம், பேக் சீட்டில் உட்கார முடியாது அப்படின்னாங்க. 2 பேரும் பாருங்க. பின்னாடி சீட் எப்படிலாம் இருந்துச்சு? கம்ஃபர்ட்டு நல்லா தானே இருந்துச்சு. சொல்லுங்க பின்னாடி சீட்டு பக்கவா இருந்தது. 2 உருவம்னு சொல்ல மாட்டோம். மொத்தத்தில் இந்த ரிவ்யூவை பெருசாக நம்பாதீங்க, நீங்கள் லைவாக போய் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, சரியா? அதுக்கு இப்படி பிடிச்சா கட்டுவேன். 6 சீட்டர்ல இன்னும் நல்லா உட்காரலாம். 7 சீட்டர்ல நல்லா இருந்துச்சு. 2 பேரும் கம்ஃபர்டபுளா தான். முன்னாடி 3 பேர் உட்காராத விட பின்னாடி 2 பேர் நல்லா கம்ஃபர்ட்டா உட்காந்து வந்தாங்க. இங்க வந்த அந்த கேம்ல விளாடாம போக கூடாது. அதனால கேமுக்கு களத்துல வச்சு எவ்வளோன்னு தெரியல கேட்டுட்டு. எவ்வளோண்ணே? 7 தான். 50 ரூபா 7. கேஷியர் 3 4 5 6 7. என்ன வேணும்? டக்குன்னு எது வேணும் கேளுங்கப்பா, அது போட்டுடலாம்ல. அரேவும்
மேரிகோல்டு பிஸ்கெட் கேட்டான், ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டு உளுந்துச்சு மேலே போயிட்டு. அது எவ்வளவு மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கு தெரியுதா? நீ போடுங்க, நீ போடு. ஆனா மேரிகோல்டில் பாதியாக தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். பாதி பிஸ்கெட் தருவாங்களா? போடு லாலா, 200 போடுறேன். போடு. 200 என்ன 2000 கூட போடு. அல்ல லாலா லாலா ஓட்டாமரு. ஆனா தொட்டுட்டான், அது வர சந்தோஷம். அதுல தொட்டுட்டான். அப்பல நீங்க என்ன எய்மு சொல்லிட்டு போடுங்க, சொல்லிட்டு போடணும். 100 ரூபா 300 இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கலாம். அதனால 100 ரூபான்ட்டாப்ல. உழுதுல தொடல 100 ரூபா 3 இருக்கப்பா. 3ல கூட ஒண்ணு கூட வரலையே. நீ என்னது 100 ரூபா தானே? 200 என்ன டப்பா அள்ளிட்டு மேல போயிட்டு. ஆமா உழுந்துட்டு நான் இந்த டப்பா போடலாம். ஒடே குட்டே உழுந்துரு அங்கிட்டு போயிட்டு என்ன இல்ல 100 ரூபாய. சரி ரைட்டு. எங்க அங்கிட்டு போயிட்டு. சரி சரி அடுத்தா என்ன வேணும்? இந்த டப்பா கேமுப்பா அதான் இல்ல வேண்டாமே. நபாட்டி இல்ல அந்த டப்பா பச்சை கலர். குத்தி எவி கரெக்டா ஒளிஞ்சு. ஆனா எவி ஒளிஞ்சலப்பா தரமாட்டாங்களா? சரி ரைட்டு. அவ்வளவுதான் இப்படி தூக்கிட்டு இப்பதான் நம்ம பவரை பார்க்க போறீங்க. பப்ஜில சுட்ட சுடலாம் குட்டி. ஏமா மட்டும் அட்டிக்கிற அட்டில. இது என்ன கண்? ஆமா தெரியாது, நம்ம போஸ் பண்ணிக்கண்டு. எவ்வளவு எத்தனை புல்லட்டு? எத்தனை சுட்டா பரிசு? 5 சுடணுமா? புல்லட் எத்தனை? புல்லட் 5 தானே? 5க்கு 5 சுட்டணும். எடு அம்மா. பலூன் ஃபுல்லா வைக்கலையா அம்மா? 10க்கு 5 கரெக்டா இருக்கும்ல? பலூன் ஃபுல்லா இருந்தா சரிப்பா. இல்லையே என்ன ஆமா நாங்களும் பப்ஜி பிளேயர்ஸ்களை ஏமாத்த முடியாது. என்ன தப்பா தானே வச்சு எல்லா வீடியோலாம் தொடர்ந்து பாருங்க. சரி சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இல்ல இவரு இருக்கட்டும். என்ன அவ்வளவுதானே? ஜஸ்டா சொல்லிப்போம். படலே இல்ல, நம்ம சொல்றதுதான். காசா பணமா? இல்ல அந்த ரோஸ் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு லெஃப்ட் ரோஸ் ஆரஞ்சு இருக்குல்ல, மேல உள்ளதுக்கு கீழே, அதுக்கு மேல பட்டுச்சு கரெக்டா. அப்போ அங்க சுட்டுருக்கு. கீழே சுட்டா அதுல பட்டுரும். இல்ல அதோட நாங்க கண்ணோட அந்த கெப்பாசிட்டி ரீகாயில் எல்லாத்தையுமே பார்ப்போம். அவ்வளவு இது பார்ப்போம். நாங்க டெஸ்டே பண்ணோம். ஆமா 50 ரூபா தான் கொடுத்தோம். ரிட்டர்ன் கேட்டா அடிப்பாங்க.
அவ்வளோதான், கேம் எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. இது இருக்கப்பா, இது என்னது? மீன். அதை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கலாமே. இதை பற்றியா பேசிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ? 50 ரூபாயா? இல்லை எல்லாத்தையும் போட்டுருவோமே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? 5 தானா? அங்கே 7 கொடுத்தாங்க. இப்போ நீங்க ஆரம்பிங்க. எல்லாத்துலயும் என்னையே முன்னாடி விடுறீங்க. ஓடு ஓடு குட்டே குட்டே போடு. அடியில அவ்வளவு தூக்குங்க எல்லாத்தையும். முடிஞ்சு ஓ லாலா. வேற லெவல் வேற லெவல். அதான் அதுல விழுந்துட்டுனா முடிஞ்சு. மாப்பிள்ள மட்டும் என்ன தேவையோ விழுந்துட்டு போடு. ஏமா ஏதோ ஒண்ணு விழுந்துச்சு மாப்பிள்ள, அதை மட்டும் தான் பேசணும். ஏதோ ஒண்ணு வெற்றி. ஆனா முதல் டைம் ஜெயிச்சிருக்கோம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பொருள் ஜெயிச்சிருக்கோம் தெரியுதா? தேங்க்யூ தேங்க்யூ. வெற்றி வெற்றி வெற்றி. காசு கொடு. சரி ரைட்டு. நாங்க ஜெயிச்சது குத்தி விழுந்த அடி அடியா கரெக்டா அடி இதாயிட்டு. பரவாயில்ல, ஒத்துக்கிற மனசே இல்லைங்க. சரி அடுத்த 5 நம்பரை கொடுத்து அடுத்த 5 போடு. அந்த இதுகள் நல்லா இருக்கு, அது ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த பவுலு குட்டி ஆரம்பிடி. அதே ஃபோர்ஸ்லயே ஆரம்பிடிங்க, அப்பதான் இன்னொன்னு பரிசு. நீ ஆரம்பிக்கிறியா? வேற 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 வெற்றி. எல்லாம் நம்மளதான் பாக்கு. என்னடா கத்துறீங்க? விழுந்துடல, அதுல விழுந்துட்டு அதுலயே போடுறான். 2 கொடுப்பாங்கப்பா. அததான் கேட்டான். விழுந்துச்சுன்னா மீன் இருக்காதே. இருக்கா? மீனோடைய தானா? மீனோடைய சேர்த்தே கொடுங்க. பரவாயில்லையா? வேற இங்கிட்ட ஏதாவது போடுவோம். 5 சைடே விழுறோம். என்ன நான் தானா? நான் தானா? ஏன் அந்த ரோஸ் கலரு அதே தாங்களேன், அந்த கலரு. இப்ப பேசுங்க. லக்கல விழுந்தது நீங்க 2 எப்படி? மானம் பேருமே போடாட்டி. கொடைய பண்றாப்ல. ஐயோ லாலா. ரைட்டு வெற்றி. அமௌண்ட் கொடுத்தாச்சுல, பரவாயில்ல. சரி ரைட்டு. 100 ரூபாய்க்கு ஆனால் போட்டோக்கு ஒருத்து 2ஆம் ரவுண்ட்ல 2 தூக்கியாச்சே. ஆமா ஜெயிச்சிருக்கோம். வேணா ஜெயிச்சக்கா எக்ஸ்ட்ரா 50 ரூபா வச்சுக்கோங்க, வருத்தப்படாதீங்க, கொடுத்துட்டு வந்துருமா. ஆமா கேமு தானே, அவ்வளோ லாபம் இருக்கு. வாங்க, நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? அம்மா முரட்டு தானே தூக்கியாச்சு. ஆனா தூக்கிட்டு வராளே நம்மளா. இப்ப அதான பிரச்சனை. மீன் இருக்கா? ஆமா. என்ன கலரு? ஆனா கலரு நார்மல் கலரா தான். வெள்ளை வெள்ளை. இங்க கோல்டா?
வெள்ளை கலர். இதே நம்ம போட்டோம் பாரு. ரெண்டு இந்த இருக்கு கையில வச்சு வையேன். அது கரெக்டா உளுந்து இருக்கலப்பா, இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். எவ்வளவுதான் வைக்க? அந்த இதுலதான் குட்டியா இருக்கலாம், ஜம்ப் பண்ணி விடுது. இது அப்படியே நின்று விழுந்துச்சு. அப்படி நின்று அப்படியே டங்குன்னு விழுந்துச்சு. வரல நான் பவுல் கேம் வைக்கல, அது ரேபிட் நீளமா இருக்கு. லக் இல்ல, வேண்டாம். இது இருக்கு, அங்கேயும் இருக்கு, நிறைய இருக்கு. நடுவுல சுருண பத்தியா லக் இல்ல, திறமைங்க. திறமை போட்டோம், பாதி இல்ல. ஏம் பண்ண போட்டோம். ரெண்டுல ரெண்டு எப்படி கரெக்டா உனக்கு ரெண்டு. இதே டேலண்ட். இது நல்லா இருக்கு. இது மண் இது. ஆமா, முன்னாடி இதெல்லாம் வாங்க தெரியுமா ஷோகேஸ்ல 100 ரூபாய்க்கு 2 மீன் டப்பா. இது வெயிட். ஆமா, இதே 100 ரூபாய் வந்துரும். மட்டுமே. ஒருத்து. ஆனா ரெண்டாவது இது முடிஞ்சே நீ போட்டியா அப்படியே பாவம் பாத்து. இதுக்கே அப்செட் ஆயிடுச்சு. மூணாவது இன்னொன்னு மனசு விட்டுருச்சு. இதுக்கே அக்கா ஆனிச்சு. அடுத்து அதே இது விழுந்து பத்தியா என்ன போட்ட இருக்காங்க. எங்க எங்களுக்கு இது வர உளுந்தது இல்ல. ஆனா எங்க திறமையில உளுந்துச்சு. ஆனா ஒண்ணு உளுந்தா லக்கு, போட்ட ரெண்டுமே உளுந்தா அது திறமை தானே. சரி, என்ன லாரில என்ன கணக்கு அண்டி இது எப்படி கொண்டு போறது? போதும், வேண்டாம். ஜெயிச்சா கொண்டு போக முடியாது, நிறைய இருக்கு. ஆளு எவ்வளவு ஜெயிக்க? போதும் போதும். குட்டி லைட் எங்க தள்ளு. நாங்க செவிக்க தான் முடியல, போஸா குடுக்கணும் வாங்கிருக்காங்க, அதனால கையில கொடுத்துருக்கோம். அசையாத லைட்டை நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அப்பல கொஞ்சம் இங்க தள்ளுங்க. நீ இங்க தள்ளு. அதாவது 3 பேர் எப்படி வெக்கமே இல்லாம போஸ் கொடுக்காங்க பாருங்க, ஜெயிக்காம. அட்டாக்க போட்டுருவோம்ல. ஆமா, மீன் இவர் வாங்கினாப்ல, இது நான் வாங்கினது. என் கையில இருந்து வாங்கினாப்ல. இவனும் என் கையில இருந்து வாங்கியிருக்கான். அவன் அங்க கையில இருந்து வாங்கியிருக்கான். எடுக்கணுமா? உங்களே வீடியோல எடுக்கணுமா? நிறைய பேர் வீடியோ எடுக்கிறது லைக் பண்ண மாட்டாங்க, அதான் எடுக்கிறது இல்ல. நிறைய வீடியோ படம். சரி, எந்த ஊர் உங்களுக்கு? சிவகாசி கிட்டயா? சரி, வீடியோல எல்லாத்தையும் எத்தனை வருஷமா பாக்குறீங்க நம்ம வீடியோவை? 2-3 வருஷமா பாக்குறீங்க. ஆமா ஆமா, அப்ப இருந்தே பாக்குறீங்களா? சரி, தொடர்ந்து பாருங்க, வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, தேங்க்யூ. போமா மாத்திரை கேட்டு பார்த்தீங்களா? கொண்டு போயிட்டாங்க. அப்புறமா லாஸ்ட் டைம்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. மாத்த முடியாது, மாற்ற முடியாதுட்டாங்க. சரி, ரைட், அங்கே இருந்தவங்க. சரி, கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள வந்துடும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. யூடியூப். சரி, கண்டிப்பா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். கருப்பு நல்லா இருக்குல்ல? அதே மாத்தல. கருப்பேன் கருப்பு வாராண்டா. கருப்பு நல்லா அட்ராக்டிவா இருக்கு. அதே இதுல பவுல் மட்டும் மாத்தி. கோல்டு நல்லா தான் இருக்கு. கோல்டு நல்லா தான் இருக்கு. ஒன்னும் கோல்டு இருக்கட்டும். அது உள்ளக்கு ஒரு மாதிரி என்ன யூடியூபர் தான், ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிட்டே நிக்க? அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கவே தெரியல. நேசமணி லாக்ஸ் சூப்பர். தொடர்ந்து பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து. ஓகே, தேங்க்யூ. எடு. நான் வின் பண்ண மீனோட சேர்த்து எடுனே சொல்லுண்ணே, நான் வின் பண்ணியிருக்கேன். என்ன நம்ம பெருமை நம்ம தானே பேசி ஆகணும். இதுவும் அடி ஸ்டில்லு கொடுத்தாதானே ஒரு பெருமை. என்ன இதை மட்டும் மறந்துட்டேன், இப்படி வச்சிருக்கலாம். நல்லா இருக்குல்ல? நீங்க போட்ட மீன் கொடுத்தது இப்ப நான் வாங்கினது. அது நான் போட்ட மீன் கிடையாது, இதுதான். அதுல மீனே கிடையாது நான் போட்டதுல.
ஆமா பவுல் தானே பவுல் மீன்ல இங்க இருந்தது இல்ல இது எடுத்து இது பண்ணாங்க எடு நல்லா இருக்கா வேண்டாம் பார்த்த அக்கா பாம்பு ஆனா அந்த அக்கா மாத்தியும் கொடுக்காங்க இந்த அக்கா பார்த்துக்கோங்க இங்க வந்து ட்ரை பண்ணுங்க ஆமா உங்க ஃபேஸை பார்த்துக்கோங்க அவங்கள வந்து ட்ரை பண்ணுங்க என்ன நல்ல அக்காவா இருக்கு அவங்க ஜெயிச்சிருந்தாலும் வந்து மீன் மாத்தி கேட்டோம் ஒண்ணுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா மாத்தி கொடுத்துட்டாங்க நைஸ் போலாம் ஆமா நம்ம போட்டது அதே இருக்குது காலிஃப்ளவர் பக்கடா அந்த பொடியோட தூவி கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் சூடாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க இப்போ நிறைய கடை போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக போட்டு முடிச்சு கொடுக்காங்க பொடி தான் காசு பொடி போட்டால் சாட் மசாலா சாட் மசாலா தானே ஐஸே அப்படியே எடுத்து சாப்பிடுங்களேன் நல்லா இல்லையோ லோக்கலாக இருக்கு போட்டு பண்ணி சும்மா டப்பால அடைஞ்சி ஏன்னா குறைக்கு ரெண்டா அப்படியே வீரமாமுனிவர் பொழுதுபோக்கு திடல் வீரமாமுனிவர் பொழுதுபோக்கு திடல் இதுதான் என்ட்ரி பாயிண்ட் இதோட பேர் தான் போல ஆனால் இங்கே வந்து இது கிடையாது இங்கே நம்ம ஊரில் தான் இதுக்குள்ளே போகிறதுக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க இங்கே ஃப்ரீ தான் பாட்டுக்கு போயிட்டு ஜாலியாக போயிட்டு ஜாலி பண்ணுறோம் பார்த்துக்கலாம் என்னன்னா இங்கே வந்து எல்லா சைட்லேருந்தும் அக்சஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக தான் இருக்குது ஓப்பன் பிளேஸு இங்கே வச்சிங்கன்னா என்ட்ரினா அங்கிட்டு வழியாக போவேன் அப்படின்னு எல்லாம் போயிடும் அதனால் கட்டுப்படுத்த முடியாது அங்கே அப்படி இல்லை ஒரு என்ட்ரினாலும் நம்ம ஊரில் தூத்துக்குடியில் என்ட்ரி டிக்கெட் வச்சிடுறாங்க போகலாம் இப்போ போயிட்டு சோத்து மிட்டாய் கருப்பட்டி மிட்டாய் ட்ரை பண்ணி ஆகணும் கூட எங்கே போகிறோம் பார்த்து ட்ரை பண்ணுவோம் வந்துட்டேன் சுற்றி வெடி கிடையாது காலி ஒன்று கொஞ்சம் எடுத்து தேன் குழல் மிட்டாய் சுற்றுவது எப்படி பயங்கரமாக சுற்றுறாங்களா பெரியவண்டு சுற்றுறாங்க ரெண்டுக்கும் ஒன்று தான் கருப்பட்டியில் முக்கினா கருப்பட்டி மிட்டாய் சீனி பகல முக்கினா சீனி மிட்டாய் நாங்கள் வந்து சோத்து மிட்டாய்ப்போம் ஒவ்வொரு ஏரியாவில் எனிப்படி மிட்டாய்ம்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் தேன் குழல் மிட்டாய் இருக்குது சோத்து மிட்டாய் நாங்கள் மேக்ஸிமம் சொல்கிறேன் சோத்து மிட்டாய் எவ்வளோ அழகாக சுற்றுறாங்க பற்றியில் கரெக்டாக லைட்டு மட்டும் எரியுது இல்லை அடிச்சு இருந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க நாலு பொருள் எடுத்துக்கோங்க ஒரு சீப்பு 2 பவுலு சூடாக இருந்தோடனே ஒரு சூடாக தான் பண்ணுறோம் லேட் ஆகிட்டா ஆனால் கொஞ்சம் லேட்டாகனா சாப்பிட்டா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்ட போது அந்த எப்போ இதை வாங்கினாலும் அந்த ஓலைப்பெட்டியில் போட்டு பணம் ஓலையில் வாங்குங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் சாப்பிட்றப்போ அந்த இதோ ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் அதனால் அதில் வாங்க கண்டிப்பாக சரியா மாப்பிள்ள இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாப்பிலையா எப்படி இருந்துச்சு செம்மையாக இருக்கா இது நாளைக்கு நம்ம வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு அது கொஞ்சம் அந்த பொட்டியில் போட்டு வாங்க போவோம் அது இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டில் போய் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் அடுத்து கருப்பட்டி வரைக்கும் ட்ரை பண்ணுமா இந்தாங்க போவோம் கருப்பட்டி வெள்ளையாக இருந்த மாதிரி இருக்குது இங்கே நல்ல கருப்பட்டியாக இருக்குது அப்போ இங்கே கேளு கருப்பட்டி இல்லைங்களா ரெண்டுல எது பிடிச்சிருக்கு சூடு கம்மியாக இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அது சாப்பிடும் சூடாக சாப்பிடணும் கருப்பட்டி கொஞ்சம் சூப்பராக இருக்குது எனக்கு வந்து
எனக்கு இதை விட எனக்கு எனக்கும் அதான் பிடிக்கும். எனக்கு கருப்பட்டி அவ்வளோக்கா பிடிக்காது. ரேங்கை சொன்னால் கருப்பட்டியை விட எனக்கு அதுதான் நல்லா ஆனால் வாப்பாக்கு டீமுக்கெல்லாம் கருப்பட்டி தான் பிடிக்கும். எனக்கெல்லாம் அந்த மிட்டாய் தான், சின்ன மிட்டாய் தான். அதான் சூப்பராக இருக்கும். அந்த ஓலையில் வச்சு பண்ணாங்க சூடாக அதில் உள்ளே போட்டு கொஞ்சம் சாயந்தரம் போல் இல்லை அடுத்த நாள் காலை நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஆமாம், சாஃப்டாக இருக்கும். எது இப்போ தான் போட்டுருக்கேன், நல்லா முறுமுறுன்னு தான் இருக்குது. வெட்டி பயங்கரமாக உள்ளதா. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காட்டுக்குள்ளே இதுக்குன்னே ஒரு செட்டப்பாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது வெட்டி பயங்கரமாக அப்படி அந்த டைமிங்கில் கட்டன்னு அடிப்போம். பூசை நடக்கும். பூசை நடக்கிறதுக்காக அந்த டைமிங்கில் அங்கே விழுவோம். வருஷம் போவோம் பார்ப்போம். இந்த டைம் அதை மறந்தாச்சு. இப்போ வெட்டி விழுந்தோன்னே ஐயே இவ்வளோ தூரம் வந்தாச்சே அப்படின்னு தெரியுது. இதே இப்போ நாங்கள் வந்து கார் செட்டுக்கு வந்தாச்சு. போய் காரில் வச்சுட்டு திருப்பி ஒரு டீயை அடிக்கிறதுக்கு போக வேண்டியதான். வாங்க போவோம். அந்த வின் பண்ண மீனா வாட்டி 50 வாட்டி காட்சி காட்டுறோம்ல. வீட்டுக்கு மேலே மாடி போயிருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் A1 ஹோட்டல் அதனால நீங்கள் கவனிக்க தெரிஞ்ச மாதிரி உளுந்த வடை நல்லா சூடாக வாங்கி ஹெல்ப் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஒதுக்கி அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிட்டாய்களை வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு அங்கே சப்பரம் இழுத்துட்டாங்க. கும்பிடு சரணம் போடுவாங்க. அதை மட்டும் போய் உங்களுக்கு காட்டிட்டு காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தட்டிட வேண்டியதான். போகலாம். எல்லாத்துக்கும் கருப்பட்டி மிட்டாயெல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு. இந்த மிட்டாயும் வாங்கியாச்சு. ரெண்டையும் வாங்கிட்டு இங்கே போகிறோம். கிலோ வந்து 240 ரூபா வரும். கொட்டம்பட்டியில் வச்சா 250. ஒரு சில கடையில் 10 ரூபா கூட கேட்குங்க, ஒரு சில கடையில் கேட்கல, 240 தான் சொல்கிறேன். எல்லா கடையுமே நீங்கள் டேஸ்ட் வாங்கி சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு எங்கே பிடிச்சிருக்கு அங்கே நிறைய கடையில் இருக்கும். சூடாக போடுவாங்க. சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கடையில் வாங்கி 1.5 கிலோ போட்டது. அவ்வளோதான். முக்கியமாக அந்த கொட்டாம்பட்டியில் வச்சு வாங்குங்க. கவரில் வாங்காதீங்க. கொட்டாம்பட்டி கண்டிப்பாக வாங்க. கேட்டு வாங்க. தேர் கரெக்டாக இங்கே தான் நிற்கி பின்னாடி தான் கும்பிடு சரணத்துக்கு ஃபுல்லாக நிற்க போகிறேன். தேருக்கு முன்னாடியே வந்தாச்சு. மாதவா நல்லா முன்னாடி பார்த்துக்கோங்க. நல்லா காட்டுறேன். ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு நல்லபடியாக சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடும். ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரில் நம்பி இவ்வளோ மக்கள் வியாபாரத்துக்கு இருக்காங்க. இந்த சரணம் போடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க மக்களே. ஃபஸ்ட்டு பெண்கள், அப்புறம் ஃபுல்லாக ஆண்கள்லாம் அங்கே பின்னாடி இருப்பாங்க. தேர் பின்னாடியே கும்பிட்டு சரணம் போட்டு போவாங்க. போஸ் கொடுங்க எல்லாரும். பொசிஷனுக்கு வராங்க எல்லாம். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படியே வரும்போது டக்குன்னு ஏதாவது ஆக்ஷன் பண்ண வேண்டாமா? நீங்கள் எடிட்டிங்கில் என்ன பண்ண உங்கள் ரியாக்ஷன் எடிட்டிங் பண்ண முடியாது. சரி வா. இது ஃபுல்லாக முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 மணி 6 மணி ஆயிரும். சரி, தூத்துக்குடி தானே? ஆமாம், தூத்துக்குடி தான். நேசமணிலாம் அதில் இருக்குல்ல, நான் பார்ப்பேன் டெய்லி. சரி, தொடர்ந்து பாரு. 6 மணி, சாயங்காலம் 6 மணி பார்த்துக்கோங்க.